குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். நிஃப்டி நேத்து 243 பாயிண்ட் நெகட்டிவா 23,123 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்கு. ட்ரேடர்ஸ்க்கு நமக்கு என்ன மாதிரியான வாய்ப்பை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 41 பாயிண்ட் நெகட்டிவா 23,136 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் ஓப்பனிங்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கு. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டி நேத்தோட லோ அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கு. ஹை அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. அதாவது 23,250 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாகவும் 23,100 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் இருக்கு. ப்ரைஸ் அதை உடைக்கும் பட்சத்தில் 22,930 22,800 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்ததாக பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி 432 பாயிண்ட் நெகட்டிவாக 54,063 அப்படிங்கிற ப்ரைஸில் நேற்றுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53,690 ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்ததான் 53,300 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அடுத்தது 53,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 54,390 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. 54,868 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக க்ரூட் ஆயில் பார்த்துருவோம். க்ரூட் ஆயில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. நேற்றுக்கு ஈக்விட்டி மார்க்கெட்டு க்ளோஸ் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபால் வந்திருக்கு. 1 ஹவரில் கிட்டத்தட்ட 261 பாயிண்ட்ஸ் வந்து கீழே டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த பேட்டர்னை எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ பிரைஸ் வந்து அதுக்கப்புறம் மேசிவான மூவ்மெண்ட் ஒன்று நமக்கு கொடுக்கும். ஸோ சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,590 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கு. ஸோ அதை உடைக்கும் பட்சத்தில் நெக்ஸ்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,245 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,126 ஒரு ரெசிஸ்டன்ஸ், அடுத்து 9,294 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கு. ருபி இப்போ வரைக்கும் ஒரு ஃபிளாட்டாக தான் ட்ரேட் ஆயிருக்கு. 95 ரூபாய் 69 பைசா அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்ததான் இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருந்தது அப்படின்றத பார்ப்போம். FIS நேற்று 5,555 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. DAS 5,165 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி மார்க்கெட்ல எப்படி இருக்க போகுது, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நமக்கு என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.